வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் கைதி பரிமாற்றம் செய்யப்பட்டவர்களின் கதி என்ன ஆனது என்பது பற்றிய தகவல்கள் இஸ்ரேலிய தரப்பில் இருந்துதான் பெரிதும் வெளியானது. இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் என்ன ஆனார்கள்? அது பற்றி ஆச்சரியமான தகவல் ஒன்று இப்போது கிடைத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார்கள். அதன்பின் அவர்கள் பாகிஸ்தானில் வாழப் போகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகளை ஆதரிப்பதற்காக 1993 நிறுவப்பட்ட ஒரு அரசு சாரா அமைப்பின் பாலஸ்தீனிய கைதிகள் கிளப் பிபிசியின் கூற்றின்படி நாடு கடத்தப்பட்ட பாலஸ்தீனிய கைதிகளை ஏற்றுக்கொள்வதற்காக பரிசீலிக்கப்படும் 4 சாத்தியமான நாடுகளில் இதுவரை ஹமாஸ் இயக்கத்தினரை ஏற்றுக்கொள்ள சம்மதித்துள்ள ஒரே ஒரு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் மட்டுமே. அக்டோபர் 10 அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது ஹமாஸ் உயிருடன் இருந்த 20 பணிய கைதிகளை விடுவித்தது. அதற்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து கிட்டத்தட்ட 2000 பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும் என்ற பட்டியல் ஒன்றை கொடுத்தது. இதில் இரு தரப்பினர் உள்ளார்கள். ஒரு தரப்பினர் காசாவில் போர் தொடங்கிய பின் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள் பெரும்பாலும் பொதுமக்கள், இஸ்ரேலிய ராணுவ உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தவர்கள். விடுவிக்கப்பட்ட 2000 பாலஸ்தீனியர்களில் அவர்கள்தான் பெரும்பான்மை. இரண்டாவது தரப்பினர் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய ஆயுதம் ஏந்திய இயக்க உறுப்பினர்கள். விடுவிக்கப்பட்ட 2000 பாலஸ்தீனியர்களில் இவர்களின் எண்ணிக்கை 154 மட்டுமே. விடுவிப்பு நிபந்தனை என்னவென்றால், காசாவில் போர் தொடங்கிய பின் கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் தத்தமது வீடுகளுக்கு திரும்பலாம். ஆனால் ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய ஆயுதம் ஏந்திய இயக்க உறுப்பினர்கள் என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனைக்கு வழங்கப்பட்ட 154 பேரும் காசா அல்லது மேற்கு கரையில் உள்ள வீடுகளுக்கு திரும்ப முடியாது. அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். அதற்கு ஹமாஸ் மற்றும் மத்தியஸ்த நாடுகள் சம்மதித்த அடிப்படையில் அவர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட 1850க்கும் அதிகமான பாலஸ்தீனிய பொதுமக்கள் காசா மற்றும் மேற்கு கரையில் அவர்களது வீடுகளுக்கு திரும்பினர். 154 ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய ஆயுதமேந்திய இயக்க உறுப்பினர்கள் தற்காலிகமாக எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்டனர். தற்காலிகமாக என்று நாம் குறிப்பிட காரணம், முன்பு ஆயுதமேந்திய இவர்களை எகிப்தில் நிரந்தரமாக வாழ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டது இஸ்லாமிய நாடான எகிப்து. அதனால் அவர்கள் தற்காலிக ஏற்பாடாக காசாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் எகிப்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இனி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய நாடு ஒன்றை தேட வேண்டும். எகிப்தில் அவர்கள் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு கடுமையான கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மாத தொடக்கத்தில் காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போது 154 பேரும் பேருந்துகளில் ஏற்றப்பட்டு எகிப்துக்கு அனுப்பப்பட்டனர். அங்கு அதிகாரிகள் அவர்களை 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைத்துள்ளனர். அவர்கள் அனுமதி இல்லாமல் 5 நட்சத்திர ஹோட்டலை விட்டு வெளியேற முடியாது. அவர்கள் அனைவரும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலால் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீனிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள். கொலை குற்றச்சாட்டில் இஸ்ரேலிய ராணுவ நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். இந்த 154 பேரும் இரண்டாவது பேட்ச் தான். கடந்த ஜனவரியில் போர் நிறுத்தம் செய்யப்பட்ட போது விடுவிக்கப்பட்ட நாடு கடத்தப்பட்ட 150 ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய ஆயுதமேந்திய இயக்க உறுப்பினர்களும் எகிப்தில் அதே 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 9 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் இன்னமும் அதே ஹோட்டலில் பலத்த காவலில் உள்ளனர். அவர்களை ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் முன்வராத காரணத்தினால் அவர்களின் தலைவிதி இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. அரசு சார அமைப்பான பாலஸ்தீனிய கைதிகளின் கிளப் பிபிசியின் அதிகாரி ஹசன் அப்துல் ரப்போ கூறிய போது, முன்பு 150 பேர், இப்போது 154 பேர் என்று 304 ஆண்கள் எகிப்தில் தங்கியிருப்பதை உறுதி செய்தார். 5 நட்சத்திர ஹோட்டல் தங்குமிட செலவுகளை கத்தார் செலுத்துகின்றது. ஆனால் கத்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முன்பு ஆயுதமேந்திய அவர்கள் தமது நாட்டில் வன்முறையில் இறங்கலாம் என்று கத்தார் அச்சப்படுகிறது. பல உலக நாடுகளில் ஹமாஸுக்கு ஆதரவாக கொடி பிடித்த யாரும் இவர்களுக்காக போராட முன்வரவில்லை. பிபிசியின் அதிகாரி ஹசன் அப்துல் ரப்போ இவர்களது மேல்குடியேற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இவர்களது மேல்குடியேற்றம் செய்யப்பட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட சாத்தியமான நாடுகள் பாகிஸ்தான், கத்தார், துருக்கி மற்றும் மலேசியா என்றார். கத்தாரும் துருக்கியும் இவர்களை ஏற்க முடியாது என்று நிராகரித்து விட்டன. இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ள இஸ்லாமிய நாட்டுக்கு ஒரு நபருக்கு $1 மில்லியன் பணம் கொடுக்க கத்தார் தயாராக உள்ளது. எகிப்து 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ள 304 பேரில் ஒருவர் முராத் அபு அல்ட்ரப். கொலை குற்றச்சாட்டு மற்றும் இஸ்ரேலால் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன் அமைப்பை சேர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டில் 20 ஆண்டுகளாக இஸ்ரேலிய சிறையில் இருந்து 45 வயதான முராத் அபு அல்ட்ரப் இப்போது வருங்காலம் நிச்சயமற்ற நிலையிலும் நெருக்கமான கண்காணிப்பிலும் வாழ்ந்து வருகின்றார். காசா போர் காரணமாக கைதி பரிமாற்றம் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட அவர் தான் பிறந்த பாலஸ்தீன் நகரமான ஜெனீனில் இருந்து வெகு தொலைவில் உள்ளார். எனது வாழ்வில் எதுவும் மாறவில்லை என்று அவர் ஹோட்டலை அணுக முடிந்த செய்தியாளர்கள் குழுவிடம் கூறினார்.
முன்பு நடந்த போர் நிறுத்தங்களின் போது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் இதே போன்று கைதி பரிமாற்றங்களில் விடுவிக்கப்பட்டனர். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்டனர். எகிப்து இஸ்ரேலுடன் முறையான உறவுகளை வைத்திருக்கிறது மற்றும் முக்கிய மத்தியஸ்த பங்கை கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு குற்றங்களுக்காக சந்தேகிக்கப்படும் பாலஸ்தீனர்களை விசாரிக்க இஸ்ரேலிய ராணுவ நீதிமன்றங்களை பயன்படுத்துவதை மனித உரிமை இயக்கங்கள் நீண்ட காலமாக விமர்சித்து வருகின்றன. அவை நியாயமான விசாரணை உத்தரவாதங்களை வழங்கவில்லை என்று கூறுகின்றன. எகிப்தில் இந்த மாதம் போய் இறங்கிய 154 ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தாமாகவே மற்றொரு நாட்டுக்கு இடம்பெயர சுவர்கள் சுதந்திரமாக இல்லை. எகிப்தில் அவர்களுக்கு வேலை செய்ய அல்லது வாழ்வதற்கு அனுமதி இல்லை. அடுத்து என்ன நடக்கும் என்றும் தெரியவில்லை. அவர்களின் நிலை குறித்து எகிப்திய அரசாங்கம் எந்த முறையான அறிக்கையையும் வெளியிடவில்லை. அபு அல் ரப் 2006 ஆண்டு அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவின் தாக்குதல் நடவடிக்கையில் 4 இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்களை கொண்டதற்காக கூறப்படும் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறையில் இருந்துவிட்டு இப்போது கைதி பரிமாற்றத்தில் விடுதலையான அவர் எந்த அரபு நாடும் எங்களை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார். பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளப் போவதாக கூறுகிறார்கள். அது இஸ்லாமிய நாடு என்ற போதிலும் அங்கு அரபு மொழி பேசுகின்றார்களா என்பது தெரியவில்லை என்று கூறினார். எகிப்து 5 நட்சத்திர ஹோட்டல் தாழ்வாரங்களில் ஆண்கள் தொலைபேசியில் மணிக்கணக்கில் நேரத்தை செலவிடுகின்றார்கள். உறவினர்களுடன் பேசுகிறார்கள். நான் கைது செய்யப்பட்ட போது என் தங்கைக்கு 15 வயது என்று அபு அல் ரப் அபு அல் ரப் கூறினார். நான் அவளை ஒரு காணொளி அழைப்பில் பார்த்தபோது எனக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை என்றார். 19 ஆண்டுகளுக்கு மேலாக 8 வெவ்வேறு இஸ்ரேலிய சிறைகளுக்கு அவர் மாற்றப்பட்டார். ஒவ்வொன்றிலும் சில மாதங்களுக்கு மேல் தங்கவில்லை. காசா போர் கைதி பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்டு அங்கு தங்கியுள்ள மற்றொருவர் கமில் அபு ஹானிஷ். இஸ்ரேலிய சிறைகளில் 22 ஆண்டுகள் கழித்த ஹமீல் அபு ஹானிஷ் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொன்றதாகவும் பாலஸ்தீனிய விடுதலைக்காக மக்கள் முன்னணி PFLP என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று இஸ்ரேலின் நீதியமைச்சு பதிவுகள் தெரிவிக்கின்றன. சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் நிம்மதியை அவர் விவரித்தார். அது 2 உலகங்களுக்கு இடையில் கட்டுக்கள் மற்றும் பூட்டப்பட்ட கதவுகள் உலகத்தில் இருந்து ஓரளவு சுதந்திரம் மற்றும் திறந்தவெளி உலகத்திற்கு நகர்வது போல இருந்தது என்று அவர் கூறினார். ஆனால் அவர் காவலில் இருந்த தனது கடைசி மணி நேரங்களை மிகவும் கடுமையான சில மணி நேரங்கள் என்று விவரித்தார். கைதி பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட இருந்த பல கைதிகள் கயிறுகளால் கட்டப்பட்டனர். அவர்கள் எங்களை கண்களை கட்டி மண்டியிட்ட கட்டாயப்படுத்தினர். பின்னர் அவர்கள் எங்கள் கைகள் கட்டப்பட்டு முகம் குப்புற படுக்க வைத்தனர் என்று அபு ஹனீஷ் கூறினார். இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பு இஸ்ரேலிய சிறையில் ஓரளவு சுதந்திரம் இருந்ததாக அவர் கூறினார். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன் இஸ்ரேலிய சிறைகளில் கைதிகள் படிக்கவும் விளையாடவும் தினசரி கலந்துரையாடல்களில் குழுக்களில் கலந்து கொள்ளவும் முடிந்தது என்று அவர் கூறினார். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின் இஸ்ரேலிய சிறையில் அந்த நிலை மாறி அனைத்தும் கடுமையாக போய்விட்டது என்றார். மேலும் இந்த உரிமைகளை பெறுவதற்காக கைதிகள் எதிர்ப்பு மற்றும் கிளர்ச்சியின் பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்தனர். நாங்கள் கைப்பந்து மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாடினோம். ஒரு நாளைக்கு 3 கல்வி அமர்வுகளை நடத்தினோம் என்று அபு அல் ரப் கூறினார். எங்களிடம் எந்த உரிமைகளும் இல்லை, எளிமையானவை உட்பட. அக்டோபர் 7க்கு பின்னர் பேனாக்கள், காகிதம், திரைப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் தடை செய்யப்பட்டன என்றும் அவர் கூறினார். உடைகள் மற்றும் போர்வைகள் உட்பட எங்களிடம் இருந்து அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன என்றார். பாலஸ்தீனிய, இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச உரிமைகள் இயக்கங்கள் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை ஆவணப்படுத்தி உள்ளன. ஆனால் இஸ்ரேல் அப்படி ஒரு மீறல்களை மறுக்கிறது மற்றும் அதில் சிறை சேவை சட்டத்தின்படி செயற்படுகிறது என்றும் கூறுகிறது. பாலஸ்தீன ஆணையத்தின் கூற்றுப்படி பாலஸ்தீன இஸ்ரேலிய மோதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கிட்டத்தட்ட 11,000 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய காவலில் உள்ளனர். கொலை மற்றும் பிற பாதுகாப்பு குற்றச்சாட்டுகளில் சிறையில் அடைக்கப்பட்ட 50 வயதான மஹ்மூத் அல் அர்தா கடந்த 2 ஆண்டுகள் மிக மோசமானவை என்று கூறினார். இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பை சேர்ந்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் கடந்த 30 ஆண்டுகளில் இருந்ததை விட கடந்த 2 ஆண்டுகளில் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டேன் என்றார். 2021ஆம் ஆண்டின் காண்டிகள் மற்றும் வேறு சில உலோகங்களை பயன்படுத்தி ஒரு சுரங்கப்பாதை தோண்டி இஸ்ரேலின் கெல்போவா சிறையில் இருந்து தப்பிய 6 கைதிகளில் அர்தாவும் ஒருவர். அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போது கைதி பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட கிப்து 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். தான் விரைவில் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்படலாம் என்று கூறினார்.